அதாவது ரூம் போட்டு யோசிப்பாங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் கட்சியை எப்படி காலி பண்ணணும், விஜயை எப்படி காலி பண்ணணும், விஜயோட கூடாரத்தை எப்படி காலி பண்ணணும் அப்படின்னு இந்த திராவிட கட்சிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த திமுக கட்சிகளுக்கு அவதூறுகளை அள்ளி எறிகிறதும் பரப்புறதும் ஆபாசமா பேசுறதும் புதிய விஷயம் கிடையாது. அது அவங்களுக்கு கைவந்த கலை. ஆதவர்ஜுனா ஒரு இடத்துல திமுக ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டியது, அதனால பின்வாங்க வச்சாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரு ரஜினிகாந்த் அவர்களே அறிக்கை விடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து பாருங்க ரஜினிகாந்தை எந்த அளவுக்கு பேசிட்டாரு. இவங்களோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களை விஜய்க்கு எதிராக திருப்பி ரஜினிகாந்த் அவர்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் திமுக பக்கம் தள்ளிவிடணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக திரு ஆதவர்ஜுனா அவர்கள், பாருங்க நான் சொன்ன வந்த கருத்து இதுதான், ஆனா அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஒருவேளை அது ஐயா ரஜினிகாந்த் அவர்களை காயப்படுத்தியிருந்தால், வருத்தமடைய செய்திருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுக போட்ட பிளான்ல ஒன்றலோடு மண்ணள்ளி கொட்டிட்டாரு திரு ஆதவர்ஜுனா அவர்கள்.